ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மீன் குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம வந்து இரும்பு கல் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வந்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடுகு, வெந்தயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். நம்ம போட்டது எண்ணெயில் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். கறிவேப்பிலையும் அது கூட சேர்த்துக்கலாம். பாதி பச்சை மிளகா போட்டிருக்கேன். காரம் அதிகமாக வந்து பாதி பச்சை மிளகா போட்டிருக்கேன். நான் கட்டில் வச்சு ஒரு கையில் கொட்டினதுனால அந்த பாதி வந்து என்னால் போட முடியல வெங்காயம். கீழே வச்சுட்டு கையில் எடுத்து மீதியும் நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வெங்காயம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியிருக்கேன். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினாலும் மீன் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நான் வந்து ஒரு 5 பூண்டு இப்படி இடித்து வச்சுருக்கேன். அந்த 5 பூண்டு அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயில் இந்த பூண்டையும் நல்லா வதங்கியிருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயமும் பூண்டும் நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வதக்கிறதுக்கு நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அப்போது சீக்கிரமாக தக்காளி வந்து வெந்துடும் சொல்லிட்டு உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடியும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி கிளறி வச்சுக்கோங்க. நல்லா கிளறி வச்சுக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகா பொடி நான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு மிளகா பொடி அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். அந்த மிளகா பொடியும் இந்த நல்லா எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நான் எப்போவுமே வந்து லெமன் ஜூஸ் குடிப்பேன் இந்த மாதிரி சமையல் பண்ணும்போது. இன்றைக்கி முருங்கைக்கீரை சூப் எடுத்திருக்கேன். நான் ஒரு பாதி தேங்காவை வந்து திருகி பாதி மிக்சியில் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து புளி சேர்த்துக்கல, மாங்காய் சேர்த்துக்க போகிறதுனால நம்ம வந்து இன்றைக்கி புளி சேர்த்துக்கல. அதுக்கு பதிலாக தேங்காய் பால் வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் போட்ட மிளகா பொடி கொஞ்சம் காரமாக இருந்தது. அதனால் வந்து நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா தேங்காவை கூட அரைச்சும் கூட சேர்த்துக்கலாம். தேங்காவை அரைச்சி நல்லா மை போல் அரைச்சி அதுக்கு அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி கலந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீன் போட்டுக்கோங்க. நம்ம ஊற்றின தேங்காய் பால் நல்லா பச்சை வாசம் போய் கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மீனை போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு நல்லா இப்போ மீன் வேகட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், பாதி மாங்காவை கட் பண்ணி தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மேலாப்பில் அந்த மாங்காவும் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா குழம்பு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. நம்ம போட்ட மாங்காவும் நல்லா வெந்துடுச்சு. நல்லா குழம்பு வற்றி வந்துடுச்சு. இப்போ மேலாப்பில் கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.